ஹாய் ஹலோ வெல்கம் டு அஞ்சு மீடியாஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஓஎம்ஆர்ல இருக்கக்கூடிய கேளம்பாக்கம் பஸ் ஸ்டாப்புக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட அரசியல் மனநிலை எப்படி இருக்கு, மக்கள் அரசியல் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வர ஏப்ரல் 23 எலெக்ஷன் அறிவிச்சதுனால மக்கள் இந்த அரசியலை எப்படி பார்க்குறாங்க, மக்களின் நாயகன் யார், இதை நம்ம பார்க்கலாம், கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. ஸோ அரசியல் பற்றி உங்களோட பார்வை என்னன்னா, இந்த அரசியல் வந்து யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? எது திமுக ஜெயிப்பாங்களா? ஓகேண்ணா. இப்போ டிஎம்கேல உங்களுக்கு பிடிச்ச கொள்கைகள் எதுனா? இப்போ ரோடு வசதி எல்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ரோட்ல நிக்கிறீங்கல்ல, இதுவரை ரோடு போட்டதே கிடையாது. தனியார் ஆக்கி ரோடு இதெல்லாம் போட்டுக்கிறாங்க. எல்லா ரோடுமே வசதி இருக்கு, தனி வசதி எல்லாம் எதுவுமே, மருத்துவமும் எல்லாமே இருக்கு. ஒரு மாற்றம் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். இப்ப கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி நடந்திருக்கு இல்லையா? ஸோ இதுல இருக்க உங்களுடைய நிறை குறைகளை பத்தி கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்ச சொல்ல முடியுமா? தப்பான ஆட்சின்னு சொல்ல முடியாது. ஓரளவு அவரும் நல்லது செய்திருக்காரு மக்களுக்கு. ஆனா இன்னும் நல்லது செய்திருந்தாங்கன்னா ஒன்னும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? பொதுவா என்னன்னா, எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான் இருக்குது. பேரை சொல்ல விரும்பல. கஞ்சா புழக்கம் அதிகமா இருக்குது. மெயினாக ஸ்கூல் பிள்ளைங்க பாதுகாப்பாக போக முடியல. நிறைய பேர் சின்ன சின்ன பிள்ளைங்க தான் ரொம்ப சீரழிஞ்சு போறாங்க. எல்லா ஸ்கூல்லையும் கஞ்சா பாடம் சொல்லி தர, கஞ்சா தான் அதிகமாக சாப்பிட்ற பிள்ளைங்க இருக்குது. அதை மெயினாக கட்டுப்படுத்தா நல்லா இருக்கும். அரசியல் சரியில்லை, ஆனால் வேற மாற்றம் வந்தால் நல்லா இருக்கும். ஏழை மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம் நாங்க. ஆனா விலைவாசி ஏறி போச்சு, நாங்க எப்படி பிழைக்கிறது? நாங்க கஷ்டமா இருக்கும் போது நீங்க உதவி செய்யணும்னா எப்படி? அந்த நேரத்துக்கு தான் ஓட்டு கேக்குறாங்க, எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்றாங்க. ஆனா அவங்க ஜெயிச்சுட்டு இருப்பாடு எங்களுக்கு எதுவுமே உதவி செய்யல. அது நாங்க விலைவாசி ஏறி போச்சு, நாங்க எப்படி பிழைக்கிறது? அதை சொல்லுங்க முதல்ல. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு புது கட்சி வருது. ஸோ அதனால இந்த புது கட்சிக்கு மக்கள் ஆதரவு ரொம்ப அதிகமாக தான் இருக்கு. ஓகேங்களா? அதனால இந்த எலெக்ஷன் வரலாற்று காணாத ஒரு எலெக்ஷனாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஆல்ரெடி எம்ஜிஆர் காலகட்டங்களில் அப்போ நான் இருந்திருக்கல, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒரு அரசியல் புரட்சி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. இப்போ அதே மாதிரி இந்த எலெக்ஷன் அதே மாதிரி கொஞ்சம் எதிர்பார்ப்பு நிறைய இருக்கு. ஆக்சுவலாக இப்போ 2 கட்சி தான் பெரிய கட்சியாக தென்படுது. ஸோ அதில் ஒரு கட்சி ஆல்ரெடி ஆண்டுகிட்டு இருக்க கட்சி, அது மத்தியில் மக்கள் மத்தியில் அந்த கட்சிக்கு கொஞ்சம் டிமாண்ட் கம்மியாயிடுச்சு. இப்போ புது கட்சி வரவு அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. ஒரு மாற்றம் வேணும் அப்படின்றனால இப்போ நெக்ஸ்ட் விஜய்னு இல்லை, அந்த இடத்துல இன்னொரு கட்சி யாராவது புதுசாக வந்தால் கூட, இப்போ சீமானா இருக்கட்டும், சீமான் வந்த புதுசில் அவருக்கு ஆதரவாக இருந்தாங்க. ஸோ அப்போ அதை தாண்டி இப்போ ஒரு மக்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தெரிஞ்ச ஃபேஸ் லைக் பண்ற ஃபேஸ் விஜயோட ஃபேஸ் தான். ஸோ அதனால இப்போ டிவிகேக்கு அதிக சப்போர்ட் இருக்கு. வந்தால் ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்றது மக்களோட நம்பிக்கையும் கூட, என்னோட நம்பிக்கையும் கூட. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஓட்டு யாருக்குன்னு என்னோட ஓட்டுனாலும் டிவிகே தான் போடுவேன். 23 நாளைய மாற்றம், முன்னேற்றம் கண்டிப்பா விசில் தான். இது மாற்றமே கிடையாது. ஏன்னா எதுக்கு விசில்னு சொன்னேன்னா, நிறைய ஊழல்கள், தில்முள்ளுகள் நிறையா இருக்குது. அது நமக்கு தேவையில்லை. விஜய் வந்தால் மாற்றம் வரும், முன்னேற்றம் வரும். மாற்றம் ஒன்றே மாறாதது. கண்டிப்பாக நான் பிஜேபி தான். ஆனால் பிஜேபி தாண்டி நான் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவேன். விஜயோடைய வருகை நல்வருகை, மாற்றமே கிடையாது. கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னேற்றம் வரும். பாத்தீங்கன்னா பெண்கள் ஈடுபடுறாங்க இல்லையா? சோ பெண்களுக்கும் சம உரிமை அப்படி சொல்றாங்க இல்லையா? சோ இது இதை நீங்க எந்த மாதிரி பாக்குறீங்க? இது பெண்களுக்கு முன்னுரிமை கிடைக்குதா? பெண்களுக்கு தேவை தான் கிடைக்குது இல்ல? 33% சொல்லி இருக்காங்க. ஓகேண்ணா பண்ணிக்கிறாங்கல்ல. அப்புறம் எங்க சேருது? எங்களுக்கு 1000 ரூபாய் காசே போடவே இல்லை. நாங்க அதான் எல்லாருக்கும் போட்டாங்க, எங்களுக்கு போடவே இல்லை. எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சு தெரியுமா? நாங்க எங்க வீட்டுக்காருக்கே வேலைக்கு போல, நாங்க எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அந்த 1000 ரூபாய் காசு வரவே இல்லை. காசு போடுறேன்றாங்க, எங்க போடுறாங்க? போடவே இல்லை. இப்ப அதுக்கான அந்த சலுகைகளை பெறத்துக்கு முறையா ஃபார்ம்லாம் அப்ளை பண்ண சொல்றாங்கல்ல, அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்திருக்கீங்க? அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்த்துட்டு இந்த லாஸ்ட்ல முடியற நேரத்துக்கு தான் எங்களுக்கு போட்டாங்க. இது வரைக்கும் எங்களுக்கு போடவே இல்லை. கவர்மெண்ட் காசு 1 ரூபாய் நாங்க காசு முன்னே பார்க்கல. எங்களுக்கு பெண்கள் பங்கு இருக்கிறது வரவேற்கத்தக்கது. மெயினாக அவங்களை மோட்டிவேஷன் பண்றாங்க. மோட்டிவேஷன்னா ஏதோ ஒரு இப்போ நம்ம நீ உங்களை புகழ்ந்து பேசினா எதனா கொடுப்பீங்கன்ற மாதிரி, அதான் மெயினாக போகுது. ஆமாம் ஆமாம் ஆமாம். மற்றபடி அதனால எந்த யூஸும் கிடையாது.
இப்போ எல்லாம் சொல்றாங்க நான் அதை பண்றேன் இதை பண்றேன்னு, நாளைக்கு வந்த உடனே அது எல்லா விலையும் ஏறிடும். இப்போ தங்க விலை ஏறி போச்சு, அரிசி விலை ஏறி போச்சு, பெட்ரோல் டீசல் கிடைக்கல, அதுக்குன்னு அது வந்து ஈரான் பிரச்சனை போயிடுச்சு. என்ன இருந்தாலும் அது எல்லா ரேட்டும் ஏறுது இல்லை. ஒரு ஆட்சி பண்ணுறது போது ஏதாச்சும் ஒரு அமௌண்ட் ஏறுது. அந்த மாதிரி நம்மளை வந்து ஏதோ கொடுத்து ஏமாற்றி ஓட்டு வாங்கி பின்னாடி நாம தான் அலைகிறோம். கண்டிப்பா பாத்தீங்கன்னா டிஎம்கே சைட்ல இருந்து வர்றது எல்லாமே வந்து ஓட்டுக்காக பண்றது மாதிரி தான் எல்லாத்துக்குமே தோணும். ஏன்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல பண்ணாம லாஸ்ட் எலெக்ஷன் டேட் வர அந்த 1 மந்த், அந்த 2 மந்த்ஸ், அந்த 3 மந்த்ஸ்ல வந்து எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்றது, எல்லா டேம் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் அடிக்கல் நாட்டுறது, இந்த மாதிரி இது பண்றது வந்து ஏன் ஸ்டார்டிங்ல இருந்தே பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க சைடு சரி ஓகே நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நேம் இருக்கும். இப்போ கடைசியில பண்ணும்போது மக்கள் இவங்க எல்லாத்தையும் மறந்துட்டு இவ்வளவு பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல ஓட்டுன்னு அந்த நேரத்துல வரும்போது தான் அவங்களுக்கு சாதகமா பண்ணணும் அப்படின்றதுனாலதான் இந்த திட்டங்கள் எல்லாமே வந்து பண்றது. அது போக டிவிக்கு வந்து இப்பதான் கோரிக்கை வந்து நிறைய வச்சிருக்காங்க. கோரிக்கைகள் சரி கொள்கைகளும் வந்து நிறைய வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த கொள்கைகளும் ஏற்றுக்கத்தக்கதா இருக்கு. எல்லா கொள்கையிலுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு. மகளிருக்கு வந்து தனியா ஒரு நிறைய கொள்கைகளே வச்சிருக்காங்க. ஸோ எல்லா கொள்கைகளுமே ஏற்றுக்கத்தக்க மாதிரி தான் இருக்கு. இப்போ எல்லா சலுகைகளும் இது எல்லாமே வந்து ஓட்டுக்காகன்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. லாக்அப் டேட் அதிகமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் பாத்தீங்கன்னா இது கம்மியது. இழப்புகள் அதிகமா இருக்குல்லண்ணா. இழப்புலாம் ஒண்ணும் கிடையாது. யார் சொல்றது? இது நம்ம பாண்டிச்சேரியில 7 வயசு சிறுமியும், நம்ம பல்லாவரத்துல ஜமீன் பல்லாவரம், அதே ஏடிஎம்கே ஆட்சியில் கூட இதே சிப்கார்ட்ல நடந்தது. உமா கேசரி இதுனாங்க, இந்தியக்காரங்க தான் இதுனாங்க, அதுவும் கேஸ் தான் ஆகிக்குது. ஏகப்பட்டது தான் ஆயிருக்குது, படூர்லயே ஆயிருக்குது எல்லாத்தையும். அதாவது இதுல கம்மி, அவ்வளவுதான். ஓட்டுக்காக தான் கேக்குறாங்க. அந்த நேரம் தான் எனக்கு உதவி செய்யுங்கன்னு வந்து உதவி செய்யுங்கன்னு கேக்குறாங்க. அப்புறம் அவங்க வேலை முடிஞ்ச உடனே எங்களை என்ன எதுன்னு கண்டுக்க மாட்டாங்க. நாங்க போய் அவங்க காலில் விழுந்தா கூட திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டு வாய் சொல்லிட்டு போய்க்கினேங்கிறாங்க. அவ்வளவுதான். புதுசா யாரு பழசோ புதுசா வரவங்க வந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இருக்கிறவங்க வந்து அவங்க எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. எல்லா விஷயம் இதான் இருக்குது, இது போகுதுன்னு தெரியும். புதுசா வரவங்க வந்து அவங்க நல்லது செய்ய நினைப்பாங்க. அடுத்து நாம வரலான்றது மக்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு நினைப்பாங்க. செஞ்சாதான் அடுத்து அவங்க வர மாதிரி தெரியும். இருக்கிறவங்க திரும்ப வந்து அவங்க ரொம்பவும் நாடு கெட்டுதான் போகும். இப்போதைக்கு காலகட்டத்துக்கு விஜய் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாரு. மக்களுக்கு நல்லது செய்யணும். அவருடைய சொந்த காசை வச்சு செய்யறாரு செலவு. அவரு படத்துல சம்பாதிச்சது அவரு சொந்த உழைப்புல இருக்கிற காசை வச்சு செலவு பண்றாரு. அரசியல் ரீதியாவோ கவர்மெண்ட் ரீதியாவோ இல்ல டெல்லியில இருந்து வர்றதோ அதை வச்சு செய்யல, சொந்த பணத்துல செய்யறாரு. வந்தார் நல்லது. விஜய்க்கு கண்டிப்பா எதுவுமே தெரியாது அப்படின்றவங்க அவங்க தான் முட்டாள். விஜய்க்கு எல்லாமே தெரியும். ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமா யோசிக்கிறாங்க. இப்போ விஜய் வந்தவொடனே ஒரே நாள்ல மாறிடுறாரு. அவருக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அது ஒரு ஆட்சியிலையுமே கொஞ்சம் சில நடக்கதான் செய்யும். ஃபுல் கிளியரா பண்றதுக்கு அது யாராலையும் முடியாது. நான் படம் பார்ப்பேன். ஆனா அரசியல் வந்தா நான் ஓட்டு போட மாட்டேன். நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன்.